Okay student, இப்போ adjectives நான் நடத்த போகிறேன். What is an adjective? An adjectiveனா என்ன அப்படின்னா, adjectiveன்றது ஒரு பொருளை ஒரு நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் adjective. ஓகேவா? ஒரு பெயர் சொல்ல அதை ஒரு மிகைப்படுத்தி பாராட்டி சொல்கிறது தான் நம்ம adjectiveன்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் ஒரு நவுனை ஒரு பெயர் சொல்ல நவுன் தெரியும் உங்களுக்கு எதுக்கெல்லாம் பேர் இருக்குதோ அதெல்லாம் நவுன். இட்ஸ் அண்ட் ஆல் ஹேவிங் நேம்ஸ் இஸ் அ நவுன். அதையெல்லாம் மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி சொல்கிறது இல்லை சிறுமைப்படுத்தி சொல்கிறது இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அது பார்க்கலாம். இப்போ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது என்ன பார்க்கலாம். குட், பெட்டர், பெஸ்ட். G-O-O-D, good. B-E-T-T-E-R, better. B-E-S-T, best. B-A-D, bad. W-O-R-S-T, worse. W-O-R-S-T, worst. M-U-C-H, much. M-O-R-E, more. M-O-S-T, most. Actually, this comparative adjectives it's a degrees of comparison. This is positive degree, comparative degree and superlative degree. Okay. Beautiful. B-E-A-U-T-I-F-U-L, beautiful. M-O-R-E, more, beautiful. M-O-S-T, most, beautiful. Here நம்ம good, better, best, bad, worse, worst, much, more, most. Here ஏன் நம்ம more and most யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் small letter. Okay, letters இந்த வேர்ட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்க letters பார்த்தோம்னா it is very small letters. Okay, 4 words, 5 words, 4 letters, 5 letters தான் இருக்கும். அதனால நம்ம இங்கே more, most யூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ டேக் beautiful, beautiful is having more letters, நிறைய பெரிய வார்த்தைகள். அதனால அந்த பெரிய வார்த்தைகள் வரும்போது அதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு more யூஸ் பண்ணுறோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு most யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்டெலிஜென்ட்டும் அதே தான். இன்டெலிஜென்ட்டும் எப்படி வருது? more intelligent, most intelligent, because it's having a above 5 letters, 5 lettersக்கு மேலே இருக்குது. ஓகே, நீட்டுக்கு நம்ம இட்ஸ் a 4 letter words, அதனால இட்ஸ் small word. அதனால நம்ம neater, neatest, neatest அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, so here if you see the comparative degree la ER வரணும் and superlative degree la EST வரணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்று ஒரு ஈஸி வே மெத்தட் சொல்கிறேன். நமக்கு ER எங்கெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அட்ஜெக்டிவ் பக்கத்தில் தேன், அதாவது இங்கே டேஷ் இருக்குது, இங்கே குட் போட்டிருக்காங்க ப்ராக்கெட்டில் அப்படின்னா, இங்கே தேன் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் பெட்டர். அதே மாதிரி இங்கே பெஸ்ட்டுக்கு முன்னாடி தேர், த பெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ தி ஆர் தேர் இருந்துச்சுன்னா அங்கே அதுக்கு பக்கத்தில் நம்ம இஎஸ்டி போடணும். தேனுக்கு முன்னாடி இஆர் சேர்க்கணும். தேன் இருந்துச்சுன்னா இஎஸ்டி வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே தி இருந்துச்சுன்னா இஆர் வரக்கூடாது. ஸோ தி இருந்துச்சுன்னா இஎஸ்டி. சூப்பர்லேட்டிவ்க்கு நம்ம தி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தேனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அப்போது இஆர் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே நம்ம தேவை
தி சொல்கிறோம் as well as the சொல்கிறோம். why teacher அப்படின்னா தீன்னு எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா the sound I'm writing in Tamil. The is when we using the vowel words, vowel sound வர இடத்துல நம்ம the யூஸ் பண்ணுறோம். the எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கான்சோனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி the யூஸ் பண்ணுவோம். ஸோ you should remember this. the வந்து எங்கே வரும் அப்படின்னா vowel sound முன்னாடி the சொல்லணும். for example the Chennai Silks அப்படின்னு சொல்லுவாங்க. தி சென்னை சில்க்ஸ் சொல்லக்கூடாது, த சென்னை சில்க்ஸ் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ தீன்ற வார்த்தை வந்து எங்கே வரணும் அப்படின்னா வவ்வுல் எழுத்துக்கு முன்னாடி வரணும். எங்கே ப்ரொனவுன்ஸ் தீன்னு எங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா வவ்வுல் எழுத்துக்கு முன்னாடி தீன்றதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ கான்சனன்ட் லெட்டர் முன்னாடி த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, லெட் இட் பி. ஸோ கம்பேரட்டிவ் அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு சில எக்ஸாம்பிள். ஷில்பா இஸ் த டேஷ் கேர்ள் இன் த கிளாஸ். இங்கே பாருங்கள், TALL tall ப்ராக்கெட்டில் கொஸ்டினுக்கு உண்டான அந்த அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டேஷ். இந்த டேஷுக்கு முன்னாடி இஃப் யூ சி த யூ மஸ்ட் ரைட் டாலஸ்ட், EST. இந்த டால் கூட EST போட்டு டாலஸ்ட் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, நம்ம த பார்த்தோம்னா THED ஆர் த பார்த்தோம்னா யூ ஹாவ் டு ரைட் டால் வந்து TALL, டால் ஆர் லாங், எனி அப்ஜெக்டிவ் இஸ் ஹியர். அந்த அப்ஜெக்டிவ் கூட யூ ஹாவ் டு ரைட் EST. ஓகே, நெக்ஸ்ட். ரோஹன் இஸ் டேஷ் சைல்ட் இன் தி கிளாஸ், intelligent. Okay, if you see the dash in front of the dash you can see the D. So அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், intelligentest போடக்கூடாது, because it was a big word. So you have to use the superlative degrees adjective most intelligent. இங்கே தி இருக்கிறதுனால நம்ம superlative தான் யூஸ் பண்ணுவோம். So most intelligent. Okay, here the sun is dash than the moon. Here bright in adjective, what adjective you have to use means a bright. Okay, இந்த பிரைட்டை வந்து நம்ம என்ன பார்க்கணும், இப்போ இங்கே டேஷுக்கு முன்னாடி தி கிடையாது, டியோ தேவ் கிடையாது. ஸோ டேஷ்க்கு அப்புறம் யூ ஹாவ் டு சி, டேஷ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, தேன். ஸோ தேன் இருந்துச்சுன்னா அப்போது வி ஹாவ் டு யூஸ் இன் பிரைட் ER வந்து யூஸ் பண்ணி எழுதும். பிரைட்டர், தேன் வந்துச்சுன்னா பிரைட்டர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். June is dash than April. Again, in bracket hot is there. Than is here. After dash there is than. So you have to join again comparative. எப்படி comparative கண்டுபிடிக்கிறீங்க? After dash than இருக்கும். அப்போ அது comparative. அப்போ you have to join ER. அந்த adjectiveல ER சேர்த்துக்கணும். Okay, before டேஷுக்கு முன்னாடி டி இருந்தால் இட் இஸ் எ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ நம்ம அந்த அப்ஜெக்டிவ் கூட EST யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இஃப் இட் இஸ் பிக் வேர்ட், பெரிய வேர்டாக இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் இங்கே இன்டெலிஜென்ட் இருக்குதுன்னு வைங்களேன், இல்லை பியூட்டிஃபுல் இருக்குன்னா மோர் பியூட்டிஃபுல் யூஸ் பண்ணணும்.